ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 5க்கான நம்ம அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மேட்ச்சில் நடக்க போகிற ஃபேண்டசி கேம்ஸ்க்கான ப்ரிடிக்ஷன் தான். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெப்சைட்ஸுமே இருக்குது, அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபார்முலா இது தான். ஸோ இதேமாதிரி 11 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுறதுல எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் எல்லாத்துக்கான ஜென்ரல் ரூல்ஸாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் முன்ன பின்னே இருக்குது. பேட்ஸ்மேன் ஒரு ரன் அடித்தா இருந்து 6 அடித்தாது, 4 அடித்தாது, 50 அடித்தாது, 100 அடித்தாது. அதே மாதிரி பவுலருக்கு மேடின் ஓவர் போட்டாது, விக்கெட் எடுத்தாது, 3 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தால் இந்த பாயிண்ட்டு, அதேமாதிரி 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தால் இந்த பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அதை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இதை ப்ரெடிக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். பட் ரூல்ஸ் இது தான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முந்தின மேட்சஸாக இருக்கட்டும் அண்டு அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி சூஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆன ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி IPL 2024 5th மேட்சாக குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நடக்க போகுது. நாளைக்கு சண்டே ஈவினிங் 7:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச். அதே மாதிரி ஆல்ரெடி சண்டே மார்னிங் அதாவது சண்டே ஈவினிங் நடக்கக்கூடாது இன்னொரு மேட்ச் இருக்குது, 3:30 மணிக்கு மேட்ச்சு. அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ அதுவும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே போய் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் எல்லாமே விக்கெட் கீப்பர் இருக்காங்க, எந்த மாதிரி எல்லாம் கேப்டன், வைஸ் கேப்டன் இல்லாமல் எடுக்கலாம்ன்றதை மட்டும் தவிர்த்து நம்ம ஜென்ரலாக எடுக்கக்கூடியவங்களை பார்த்துருக்கோம். ஸோ அதாவது விக்கெட் கீப்பர்ஸ் யார் இருக்காங்க, இஷான் கிஷன், ரிதமன் சாகா. பேட்ஸ்மேன் வந்து சுப்மன் கில், ரோஹித் சர்மா, கேன் வில்லியம்சன், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, பவுலர்ஸில் ரஷீத் கான், ஜெரால்டு கோட்ஸே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இதெல்லாமே ஜென்ரல் ஒரு 11 பேர் கொண்ட டீமாக இது இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய விஷயத்த வச்சு நம்ம இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்சஸ் அண்ட் பிச்சு எப்படி இருக்குது, அண்ட் பிச்சில் எந்த பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுப்பாங்களா இல்லை ஸ்பின்னர்ஸ் எடுப்பாங்களா, ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாக வருமா இல்லை கம்மியாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ 4 மேட்ச் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் வந்து ஜிடியும் 2 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸும் விளையாண்டுருக்காங்க. ஹையஸ்ட்டு ஸ்கோர் ஃபார் ஜிடி வந்து 233 ரன்னு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மும்பையோட ஹையஸ்ட் ஸ்கோர் வெர்சஸ் ஜிடி வந்து 218. ஸோ லோயஸ்ட் ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு 172 தான். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு 152. ஸோ நிச்சயமாக பேட்டிங் லைனப் 2 டீமுக்கும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்குமே ஸ்ட்ராங் தான், இல்லைன்னு இல்லை. பட் இந்த வருஷம் வந்து ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமிலாம் இல்லை. ஸோ அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி அடுத்தடுத்து பிளேயர்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு காம்போ வந்து யார் எல்லாமே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், விஜய் சங்கர், ஜஸ்பிரீத் பும்ரா. அதே மாதிரி இன்னொரு காம்போ வந்து ஹர்திக் பாண்டியா, வில்லியம்சன், ரஷீத் கான், ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா, சுப்மன் கில், மோஹித் சர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுக்கும்போது, அதாவது இவரை எடுத்தால் அவரையுமே எடுங்க அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி காம்போஸ் இருக்குது. இந்த காம்போஸ் தான் அதிகமான பேர் எடுத்திருக்காங்க. அண்டு இதை மாதிரி அதிகமான இருக்கவங்க எடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு நிச்சய பரிசுன்றது மாதிரி கொஞ்சமாவது கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ பேட்டிங் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இங்கே வின் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஃபஸ்ட்டோட ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா 180. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லோயஸ்ட் ஸ்கோரை 170 தான். ஸோ இந்த பிரிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே அடித்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிச்சை வந்து நமக்கு நல்லா தெரியும், ஒரு பவுலிங்க்கு அந்தளவுக்கு சாதகமாக தராத பிச்சு. அண்ட் கேப்டன்சி அதிகமாக எடுத்தவங்க பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா. அதாவது அதாவது ஃபேண்டசி லீகை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது. ஸோ அதே இது நிறைய பேர் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அந்த ரஷீத் கான் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட்ஜெட் பிக், அதாவது
கிரெடிட்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அப்போ அந்த டைமில் 11 பேரை சூஸ் பண்ணுறதுக்கு பிஹெச் சௌலா, மோஹித் சர்மாவை நிறையா பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன்ஸாக இருக்கும்போது இந்த 2 பேர் தான் எல்லாருமே சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2 பேரையுமே நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய ஃபேண்டசி விளையாடுற பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவையும் ரஷீத் கானை தான் நிறையா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அடுத்து டீம் 1 அண்ட் டீம் 2 2 டீம் தரப்போகிறேன். ஸோ ஒரே ஒரு டீம் இல்லை, 2 டீம். ஸோ விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையுமே சூஸ் பண்ணிவிட்டேன், விதமன் ஷாவா அண்ட் இஷான் கிஷன். எஸ், 2 பேருமே அட்டாக் பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்லைனாலும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு டீமில் இன்னும் ஒரு கீப்பரை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டீம் முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கோம். இஷான் கிஷன், விதமன் ஷாவா. பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சாய் சுதர்சன். எஸ் கைஸ், இந்த வருஷமும் சுப்மன் கில் சரியான ட்ரீட் கொடுப்பாருன்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி 1000 ரன்ஸை கிராஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம லியோ மூவியை 1000 crores கலெக்ட் பண்ணுமா மாட்டாதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி நம்ம சுப்மன் கில் மேலேயும் பெட் கட்டலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே செஞ்சுரி கூட. அண்டு அதே மாதிரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்டையுமே அவர் எப்படி பதம் பார்க்குறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ஸ்மேன் இந்த 2 பேருக்கும் ஈடு கொடுப்பாரா அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை, கஷ்டம்தான். பட் சாய் சுதர்சன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயுமே பார்க்குறோம். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ராகுல் திவாடியா, ஹர்திக் பாண்டியா, ரோமியோ ஷெஃபர்ட். அண்ட் பவுலர்ஸில் ஜஸ்பிரிட் பும்ரா, மோஹித் சர்மா, ரஷீத் கான். ஸோ இவங்களாம் தான் இருக்காங்க டீமில். அண்ட் டீம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதுதான் டீம். ஸோ நான் இன்னும் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர்லேருந்து பார்த்திங்கன்னா விதமன் ஷாகா, இஷான் கிஷன். ஸோ அவரோட காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 crore அண்ட் 8.5 crore. நான் இது ட்ரீம் 11ல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபேண்டசி ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் எது எல்லாமே நல்லா காசு உங்களுக்கு போடுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் போடுங்க. ஸோ நிறைய பேர் ஆஃபர்ஸ் நிறையா தராங்க, ₹1 கொடுத்தா ₹100 தரேன் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஒரிஜினலாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுங்க கைஸ். இது ஒரு வார்னிங் மெசேஜாகவே நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய ஆப் இப்போ வரதில் பார்த்தீங்கன்னா எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு போடுங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமா பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், இந்த 2 பேர்லையுமே வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாகவும் சுப்மன் கில்லை கேப்டனாகவும் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா சாய் சுதர்சன். ஸோ எஸ், நேற்றுமே மேட்ச்சில் வந்து பார்க்கும்போது, அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளேயர்ஸ் பாப்புலராக அடிப்பாங்கன்னு நினச்சிருந்தோமோ அவங்க அடிக்கலை. ஸோ அதே மாதிரி தான் சாய் சுதர்சன் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் ராகுல் திவாடியா, ஹர்திக் பாண்டியா, ரோமியோ ஷெஃபர்ட். ஸோ எஸ், பார்க்கலாம் இதில் யார் நமக்கு கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு ராகுல் திவாடியாவோட ப்ரைஸ் வந்து 7 crores, ஹர்திக் பாண்டியாவோட ப்ரைஸ் 9 crores, அதே மாதிரி ரோமியோ ஷெஃபர்டோட ப்ரைஸ் வந்து 7 crores. அதுக்கப்புறமா ஜஸ்பிரிட் பும்ரா பவுலர்ஸில் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இவர் மேலே. ஸோ அவுட் ஆஃப் த ஃபார்ம் இருந்திருந்தார். ஸோ இப்போது ஃபார்முக்குள்ளே திருப்பி வராரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐபிஎல்லில் T20 ஃபார்மேட்டில். ஸோ இவரோட ப்ரைஸ் வந்து 9 crores. அண்ட் அதே மாதிரி மோஹித் சர்மாவோட ப்ரைஸ் வந்து 8 crores. அண்ட் லாஸ்ட்டாக ரஷீத் கானோட ப்ரைஸ் 9 crores. இதில் முக்கியமாக பார்க்கணும்னா ரஷீத் கானோட இன்ஜூரிக்கு அப்புறமா உள்ளே வராரு. ஸோ அதனால இவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பாதிக்கப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க செகண்ட் டீம் போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கீப்பர் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கீப்பர் இஷான் கிஷன். பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா அதே 3 பேர், ஆல்ரவுண்டர்ஸில் அதே 3 பேர், அண்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூஷ் சாவ்லாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. ஹர்திக் பாண்டியா அண்ட் ரஷீத் கான் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த மேப்பு. உங்களுக்கு இமேஜை நான் காட்டுறேன். ஸோ இஷான் கிஷன் 8.5 crores. ஸோ ரோஹித் சர்மா 9 crores அண்ட் சுப்மன் கில் 9 crores, சாய் சுதர்சன் 8 crores, ராகுல் திவாடியா 7 crores, கேப்டன் ஹர்திக் பாண்டியா 9 crores. நான் முன்னாடி போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு ஆல்ரவுண்டர்ஸை நம்ம கேப்டனாக வைக்கிறது வந்து
எப்போவுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா பவுலிங் அண்ட் பேட்டிங் 2 ஆப்ஷனுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்றில் நமக்கு கிளிக் ஆனாலுமே நமக்கு பாயிண்ட்ஸ் நல்லாவே வரும். அண்ட் சம்டைம்ஸ் 2மே நமக்கு கிளிக் ஆகும்போது நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து எங்கேயோ போயிடும். அதுவுமே டபுள் த பாயிண்ட்ஸாக ஆக போகுது கேப்டனாக இருக்கும்போது. ஸோ அன்னைக்கு டே ஆல்ரவுண்டரோட டேயாக இருந்துச்சுன்னா நமக்கு தான் நல்ல லாபம். அண்ட் அதே மாதிரி தான் ரஷீத் கானையுமே போட்டிருக்கேன். மைட் பி பேட்டிங்லேயுமே அவர் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா விட்டால் ரஷீத் கானுமே எடுத்து தரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பியூஷ் சாவ்லா, பும்ரா, மோஹித் சர்மா அண்ட் ரஷீத் கான். ஸோ இதுதான் டீம் 2. ஸோ நீங்கள் எந்த டீம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் ஆல்டர்னேஷன் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் விச் இஸ் ரிலேட்டட் டு கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா போட்டுட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுமே போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டும் உங்களுக்கு வேணும். அதில் நிறையா அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல்ன்ற ஐக்கானை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் போகிற கம்யூனிட்டி போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் கிரிக்கெட் இல்லை ஐபிஎல் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுமே நாலேஜும் என்டர்டெயின்மெண்ட்டும் எர்ன் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.